ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பிசிக்ஸ்ல ரொம்ப முக்கியமான அதே சமயம் ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் பத்தி பார்க்க போறோம். அதுதான் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். தமிழ்ல இத முக்கிய எண்கள்னு சொல்லலாம். ஆனா நாம கிளாஸ்ல சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அல்லது சுருக்கமா சிக் ஃபிகர்ஸ்னே கூப்பிடுவோம். முதல்ல சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்னா என்ன? நாம ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கும்போது நமக்கு கண்டிப்பா தெரிஞ்ச துல்லியமான எண்களோட சர்டன் டிஜிட்ஸ். கடைசியா நாம யூகம் பண்ற ஒரு சந்தேகத்துக்குரிய எண்ணையும் அன்சர்டன் டிஜிட்டல் சேர்த்து வர்றது தான் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். சரி, ஒரு நம்பரை பார்த்த உடனே அதுல எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்குது? அதுக்கு ஒரு 5 சூப்பர் ரூல்ஸ் இருக்கு. ஒவ்வொன்னா எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ரூல் 1: ஜீரோ இல்லாத எல்லாமே ஹீரோ தான். ஆல் நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். ஒரு நம்பர்ல 0 தவிர மத்த எந்த நம்பர் 1 9 வரைக்குள் இருந்தாலும் அது கண்டிப்பா முக்கியம். உதாரணமா 243.4 அப்படின்ற நம்பரை எடுத்துக்கோங்க. இதுல எல்லாமே நான் ஜீரோ டிஜிட்ஸ். சோ இதுல மொத்தம் 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்கு. ரூல் 2: சாண்ட்விச் ஜீரோஸ், ஜீரோஸ் பிட்வீன் நான் ஜீரோ டிஜிட்ஸ். 2 முக்கிய எண்களுக்கு நடுவுல மாட்டிக்கிற ஜீரோவும் முக்கியமாயிடும். உதாரணமா 100.04 இருக்குன்னு வச்சுப்போம். இதுல 1க்கும் 4ற்கும் நடுவுல 3 ஜீரோஸ் இருக்கு. அவங்களும் கணக்குல வருவாங்க. சோ இதுல மொத்தம் 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்கு. ரூல் 3: முன்னாடி வர்ற ஜீரோவுக்கு மதிப்பே இல்ல. லீடிங் ஜீரோஸ், ஒரு நம்பருக்கு முன்னாடி இடது பக்கம் வர்ற ஜீரோக்கள் வெறும் டெசிமல் பாயிண்ட் எங்க இருக்குன்னு காட்டுறதுக்கு மட்டும்தான். அவங்களுக்கு பவர் கிடையாது. அவங்கள கணக்குல சேர்க்க கூடாது. உதாரணமா 0.0034 என்ற நம்பர்ல முன்னாடி இருக்கிற 3 ஜீரோவும் கணக்குல வராது. அந்த 3 மற்றும் 4 மட்டும்தான் முக்கியம். சோ இதுல வெறும் 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் மட்டும்தான் இருக்கு. ரூல் 4: டெசிமலுக்கு அப்புறம் வர்ற வால்காரங்க, ட்ரெய்லிங் ஜீரோஸ் வித் டெசிமல் பாயிண்ட். ஒரு நம்பர்ல டெசிமல் பாயிண்ட் புள்ளி பண்ணிருந்து அதுக்கப்புறம் கடைசியில ஜீரோஸ் வந்தா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது அந்த மெஷர்மெண்டோட துல்லியத்தன்மையை, அக்யூராசி குறிக்குது. உதாரணமா 4.500 எடுத்துக்கிட்டா அந்த கடைசி 2 ஜீரோவும் கணக்குல வரும். சோ மொத்தம் 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். அதே மாதிரி 0.023 எடுத்துக்கோங்க. ரூல் 3 படி முன்னாடி இருக்கிற ஜீரோஸ் வராது. ஆனா ரூல் 4 படி கடைசியில இருக்கிற ஜீரோ வரும். அப்போ 2, 3, 0 ஆகிய 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இதுல இருக்கு. ரூல் 5: புள்ளி இல்லாத கடைசி ஜீரோஸ், ட்ரெய்லிங் ஜீரோஸ் வித்அவுட் அ டெசிமல் பாயிண்ட். ஒருவேளை டெசிமல் பாயிண்டே இல்லாம கடைசியில ஜீரோ வந்தா அது பொதுவா சிக்னிஃபிகண்ட் கிடையாது. அது எம்ஃபிஜிட்டி, குழப்பம் உண்டாக்கும். உதாரணமா 400 அப்படின்னு சும்மா எழுதினா அதுல வெறும் ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிக் தான் இருக்கு. அந்த 4 மட்டும்தான். ஆனா இதே 400 மீட்டர் அப்படின்னு மெஷர்மெண்ட் யூனிட்டோட கொடுத்தா அது துல்லியத்தை குறிக்கலாம். இந்த கன்ஃபியூஷனை தவிர்க்க தான் நாம சயின்டிஃபிக் நோட்டேஷனை பயன்படுத்துறோம். இப்ப 400ஐ நாம 4.00 இன்டு 10 வர்க்கம் அப்படின்னு எழுதினா ரூல் 4 படி இதுல 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குன்னு தெளிவா தெரிஞ்சிடும். முதல் பாயிண்ட், நான் ஜீரோ டிஜிட்ஸ் எல்லாமே எப்பவுமே சிக்னிஃபிகண்ட் தான். ரெண்டாவது பாயிண்ட், 2 நான் ஜீரோ டிஜிட்ஸ்க்கு நடுவுல வர்ற ஜீரோஸும் சிக்னிஃபிகண்ட் தான். மூன்றாவது பாயிண்ட், முன்னாடி வர்ற லீடிங் ஜீரோஸ் எப்பவுமே சிக்னிஃபிகண்ட் கிடையாது. அது வெறும் டெசிமல் புள்ளியோட இடத்த மட்டும்தான் காட்டுது. நான்காவது பாயிண்ட், டெசிமல் பாயிண்ட் இருக்கும்போது கடைசியில வர்ற ட்ரெய்லிங் ஜீரோஸை நாம கண்டிப்பா கணக்குல எடுக்கணும். ஏன்னா அது துல்லியத்தன்மையை குறிக்குது. ஐந்தாவது பாயிண்ட், டெசிமல் பாயிண்ட் இல்லாத போது கடைசியில வர்ற ஜீரோஸ்க்கு மதிப்பு கிடையாது. அந்த குழப்பத்தை தவிர்க்க நாம சயின்டிஃபிக் நோட்டேஷனை பயன்படுத்தி மட்டும்தான் துல்லியத்தை சொல்ல முடியும். அவ்வளவுதான்பா. இந்த 5 ரூல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிட்டா சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்ல நீங்க தான் கிங். இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு?